Welcome guys, welcome back to Prasnya Shiva Chat. என்னப்பா போலாமா? என்ன ஷாப் வயில்ல கட்டி வச்சிருக்கே? चलो என்னைக்காவது நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துருக்கீங்களா? இப்போ பாட்டி ஆயிட்டீங்க. இதுல மெஹந்தி இப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே. நான் தீபாவளினா எப்படி இருப்பேன்? நாங்கள தைரியமானவங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? வெண்டு கொடுத்து 1500 ரூபாய்க்கு வாங்கி இருக்கலாம்ல. இவங்க பஞ்சாயத்து நிக்க முடியாது. நீ கேட்கல. Welcome guys, welcome back to Prasnya Shiva Chat. Welcome back to brand new video. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேனா நம்ம குட்டி பாப்பா கூட குட்டி தம்பி கூடயோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருப்பூருக்கு போறோம். பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சருகிறது. என் மண்டை கட்டகுது பிரதன்யா. ஓகே கன்ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூர் போறோம். ஸ்பெஷல் டேல போறோம். என்னதுன்னா நாளைக்கு என்ன நாள்? கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்து. முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ். அப்பா எல்லாருமே திருப்பூர்ல இருக்காங்க. இங்க வந்து தடபுடலாம் ஆராத்தியில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டக்குனு வீட்டுக்குள்ள நுழையாத ஆராத்தில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ ட்ரெஸ் எல்லாம் நேத்துக்கு எடுத்தாச்சு. அதெல்லாம் vlog எடுக்க முடியல. காரணம் என்னன்னா இதெல்லாம் தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பாப்பீங்க. அதை ரிவீல் பண்றது வந்து வீடியோ சூப்பரா ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பையன் வந்து பயங்கரமா எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்க இந்த வீடியோவை தீபாவளி முடிஞ்சு எத்தனை நாள் கழிச்சு பார்க்க போறீங்கன்னு தெரியல. பெரிய விஷயம். ஏன்னா முதல்ல வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோமா, இந்த மாதிரி நல்லா பக்காவா ஷெட்யூல் பண்ணி போகணும்ன்றதுனால நாங்க அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உடல்நிலைகளும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக உள்ளதுனால வந்து பாப்பா வந்து ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்கு போல வயிற்றுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. மாமியார் குடும்பம் புருஷன் குடும்பம் நாங்க பண்ணாத எல்லா குடும்பையும் அந்த புள்ள பண்ணிட்டு இருக்கிறது போல. என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. பாப்பாவோ தம்பியோ யாருன்றது தெரியல. யாரு பிறந்தாலும் எனக்கான ஒரு ஆசை வந்து பொண்ணு பிறக்கணும்னு ஆசை. அதான் நானும் வார்த்தைக்கு வார்த்தை பாப்பா பாப்பா தான் பொண்ணு பிறந்தா ஓகே தான் எனக்குமே. நேத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை பார்த்தோம். நம்ம ட்ரெஸ் எடுத்த கடையில கூட அவங்க தான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விட கொடுத்தாங்க, காட்டினாங்க. ஓகே गाइस, இனி நம்ம வந்து முதல்ல வயிறு பசிக்குது. காலையில இருந்து சாப்பிட்ட பேர்ல மணி எத்தனை 3:30 ஆகுது. என்னையும் பாப்பாவையும் எப்படி பட்டினி போட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா வந்து நம்ம வீடு எடிட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கோம்ல. சோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க இப்பதான் கிளம்புறோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு டீ மட்டும் தான் குடிச்சேன். ரசனியால ரோபோ மாதிரி காலையில எந்திரிச்சே சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பசிக்குது இல்ல. அப்புறம் ஏன்னா நைட் அவ சாப்பிடுறது வந்து நைட்ல நம்ம பாப்பாவோ தம்பியோ உறிஞ்சிடுறாங்க. அதாவது எனர்ஜி எல்லாம் அவங்க உறிஞ்சிருவாங்களாமா, சக்கையை மட்டும் பிரச்சனை அவங்க போடுவாங்களாமா. அதான் பாருங்களேன் எப்படின்ட்டு. இப்பயே ஓகே गाइस, நம்ம வந்து ஞம் சாப்பிடும் போது பார்க்கலாம். இது வந்து திருப்பூர் இந்த ஹோட்டலுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இது ரோடு, இதுல வண்டி காரு போகும். அப்புறம் இது வாட்டர் கேன், இதுல தண்ணி ஊத்திக்கலாம், ஊத்தி நிரப்பிக்கலாம். பைத்தியமா இவன்? இது வந்து பைத்தியம் என்ன வேணாலும் பேசும். உனக்கும் பாப்பாவுக்கும் என்ன வேணும்? எனக்கு பிரியாணி சாப்பிட்டணும் போல இருக்கு. தக்காளி சோறு பிரியாணி. பிரியாணி பாரு என்னென்ன எழுதி போட்டிருக்காங்க தெரியுமா? அதனால ஆப்போசிட்ல உட்காந்து ரசனியா கரெக்டா உன் தலைக்கு மேல பாத்துன்னு வச்சுக்குவேன். அங்கிட்டு சிக்கன் பிரியாணி, குடல் வறுவல், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், கொத்து பரோட்டா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அதாவது இந்த எண்ணுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெனுவே இருக்கு பிரசன்யா. ஏன் தக்காளி சாப்பாடு மட்டும் தான் ஏத்துக்கிறான், இல்லனா கக்கிடுறான். A few moments later. Guys, நம்ம ஃபைனலா வந்து இப்ப பிரியாணி சொல்லிட்டோம். நம்ம பிரசன்யாவோட மெனு பாப்போமா? நேச்சோக கறிக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு. என்ன மேட்டர்னா அவளால வெளியிலே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அதில் எதுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்துட்டுன்றதுனால தான் வெஜ்ஜு. அதுக்கும் மேலே நான்வெஜ் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ள இருக்கிறவங்க. ஏமாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஓகே ஓகே கண்ணு வைக்காத. கண்ணெல்லாம் வைக்கலைங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஒரு அம்மாவையும் பையனை குழந்தையும் விட்டுட்டு எப்படி அடிச்சு நறுக்கிற
சாப்பிட்டு உங்களை யாரும் சாப்பிட வேணாம்னு சொன்னது? உங்களை யாரும் சாப்பிட வேணாம்னு சொன்னது? எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கு. வந்து கேட்கிறாங்க, எல்லாம் சாப்பிட முடியல. பிரச்சனையாவுக்கு ஏன் நான்வெஜ் வாங்கல அப்படின்னா, இப்போ முட்டை பொரியல் அவளுக்காக கேட்டா ஆசைப்பட்டு, நானும் வாங்கி கொடுத்தேன். இப்போ மிச்ச மிதியை என் வயிற்ற கொட்டுவாங்க. போதுமா? பாத்தியா? It's so embarrassing. Meanwhile, சாப்பாடு ரசம் வேணுமா? கேட்டு சொல்லட்டா? வாங்கி தரேன். பிரச்சனையாவுக்கு அப்பளம்னா அவ்வளோ பிடிக்கும். வேஸ்டா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு ரொம்ப பிடிக்க மாதிரி அப்பளம்னா? ஒரு அளவுக்கு மேல பண்ண உண்ட மயக்கமா? நம்ம பிரியாணி சாப்பிட்டு பீடா வாங்கியிருக்கோம். ஸ்வீட் பீடா. ஏன் உன்னை சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களே யாராவது? அப்புறம் ஏன் சாப்பிட முடியலையே? அப்படி சொல்லு. முட்டை பொரியல வாங்கி அதையும் பாதி இது பண்ணிட்டா. அதாவது நான் எங்கேயும் போய் பெருசாக ஆர்டரே சொல்ல மாட்டேன். ஏன்னா இவன் ஆர்டர் பண்ணிடுவா ஆசைப்பட்டு, அப்புறம் மிச்சம் மீதி நான் தான் திங்கணும். அதனால அது என்னன்னு தெரியல, சாப்பிடவே முடியல. என்னப்பா போலாமா? ஷாப் போலாமா? ஷாப் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஏன் இருக்காது? போட்டு என்ன வாயில ஓவரா பேசிட்டு இருக்க நீ? என்னமா பின்னா டிக்கிலே பேச முடியும், வாயில தான் பேச முடியும். என்ன ஷாப் வயிறுல கட்டி வச்சிருக்கேன்? சொல்லுங்க ஷாப். குத்தினா பொல பொல பொலன்னு ஒரு தூக்குறோம். சிகப்பா இருந்தா தக்காளி சட்னி. பிரியா ஷாப். பாரு நான் எப்படி இருக்கேன்னு. ஓ வெக்கையா இருக்கு. நான் வடக்க மாதிரி இருக்கேன், நீ வடக்கு மாதிரி இருக்க ஷாப். இவன் என்ன போட்டுருவான்றியா? சாலா நீ யாருடா? சலோ சலோ. a few moments later. गाइस திருப்பூருக்குள்ள என்டர் ஆகி விட்டோம். கொஞ்ச நாள் வரலனா ஒரு டைட்டில் பார்க்கே வந்திருக்குது. திருப்பூர் சொல்ல 3 மாசம் தானே நீங்க வரல. அதுக்கு 3 மாசத்தோட வந்திருக்கீங்களே நாங்க. ஜோக் இல்லையா? ஃபைனலா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆறு நடிக்கிறேன் எங்க அம்மா காணாம பாரு. பெரிய ஊரே 6 நடிச்சனே எவ்வளவு அங்க நீங்க. எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு? காணாம பாத்தியா? அவ்வளவு தைரியம். இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டைம் வரதுல திருப்பூருக்கு ஷோ நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கொஞ்ச நேரத்தில் தெரியும் உங்களுக்கு. கைஸ் நம்ம தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க ட்ரெஸ்ஸு இங்கிட்டு ஃபுல்லாக இது அது, அதுக்கப்புறம் இங்கிட்டு ஃப்ரூட்ஸு, இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குது. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இப்போ வாங்கிட்டு வரல, ஆல்ரெடி வாங்கினது. எங்கள் அம்மா வந்துட்டாங்க. சரியா வாங்கி ஆரத்தி எடு. எங்கள் எங்கிட்ட வந்துக்கணுமா? ஓகே. எங்கள் அம்மாவுக்கு ஸ்டைலில் பாருங்க, ப்ரௌட் மூமெண்ட். அப்பா இங்கே பாருங்க, உடம்பு சொல்லாமல் இருக்கீங்க, வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி திட்டக்கூடாது. இங்கே பாரு, எங்கள் திலகத்தை காட்டு. ஏம்மா என்னம்மா வரவே இருக்கு, இவ்வளோதானா? Flashback. இங்கே வந்து தடபுடலாம் ஆராத்தியில் ரெடி பண்ணி வச்சுக்காங்கம்மா. தடபுடலாம் ஆராத்தியில் ரெடி. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். ஆரத்தி எடுத்த காசு போடணும் தெரியுமா? நீங்க போடணும். நீ போடணும். நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். என்னைக்காவது நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்திருக்காங்களா? என்னைக்காவது நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்திருக்கீங்களா? இப்போ குட்டிக்குள்ள வருதுல்ல. You are totally wrong. ஓ ஆமா, நாங்களே என்ன தக்காளி தூக்கா தோத்துக்கிட்டே இருக்கீடா. பேத்தியோ பேரனோ இன்னும் 7 மாசம். நீ 7 மாசம். அடுத்த வருஷம் நம்ம தாத்தா காப்பா கண்டிருக்கோம். ஆமா வந்து இதை இழுக்கு அதை இழுக்கு. எங்க அம்மா எல்லாத்தையும் மேலே ஏற்றிருவாங்க. இந்த வயர்ல இப்படி தொங்கிட்டு இருக்காரு. இப்போ பாட்டி ஆயிட்டீங்க, இதுல மெகந்தி. பாட்டியானா தடியா உனிக்கிட்டு இருக்கோம். ஓ பாட்டி ஆயிடுச்சு, இல்லை மெகந்தியை பாரு. நானு என் பேத்திய மருமக ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் அடுத்த வருஷம். ஆஹா யங் பாட்டி. யங் பாட்டி. ஆல்ரெடி 70 வயசு ஆகி போச்சு, இதுல யங் பாட்டியா? 100 வயசு முடிச்சு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. ஏன்னா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு வயசு ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணேன்? 22 முடிச்சிட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சரி அப்புறம் நீங்க எத்தனை வயசு கல்யாணம் பண்ணீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை வயசு பண்ணீங்க? பாத்தியா சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பிரச்சனை கலையில இருந்து கடப்படுற? அமைதியா இருக்கணும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. சாந்தமா இருந்தா மெடிடேஷன். சாந்தமா இருந்தா உள்ள மிதிக்க மாட்டான். இப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே. நான் தீபாவளினா எப்படி இருப்பேன்? Flashback. பட்டாசு வெடிக்கும் போது சிவா வந்து உசைன் போல்ட் ஆயிடுவான். ஸ்லோமோல காட்டுற எந்த அளவுக்கு அது மோசமான வெடி தெரியுமா? நாங்களாம் தைரியமானவங்க. எடிட்டர் சிவா வந்து எடிட்டர் மட்டும் தான் புலி, மித்ததெல்லாம் எலி. இது ஊதுபத்தியை கொண்டுட்டு எங்கடா வர? இருக்கலே பெரிய அணுகுண்டு தான் வெடிப்பேன் நானு. என்னை ஒரு பொண்ணாக்கிட்டீங்க. என்ன சாதிச்சே தெரியுமா? நீ என்ன சிரிக்க வச்சு, வெட்கப்பட வச்சு, என் பெண்மையை உணர வச்சு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸ்வீட் பாருங்க குரு பயங்கரமா வச்சிருக்காங்களே கௌரி கிருஷ்ணா. என்னதுங்க பால்கோவா உனக்கு இல்ல ஆஹா யார் உனக்கு இல்ல சிவாஜி உனக்கு இல்ல நான் இப்படி நெய் ஊத்தி வச்சிருக்காங்க. நெய் பால்கோவா சரி நெய் மைசூர் பாக்கு தர என்னங்க வாயில விடு வாய் கொடுத்தேன். வரம்மா. மாமா, என்ன நீ? I love you. ஒரு வேதியியல் மாற்றம் என் உள்ளுமே கண்டால் ஏதோ நடக்கிறது. A few moments later. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? கண்ணாடியா இந்த அங்க இருக்கு பாருங்க. பைத்தியமா இவன். அதை எடுத்துக்கிறீங்களா? போன வருஷம் யார் செலக்ட் பண்ணது? நானு. இப்போ நான் எடுத்து கொடுக்குறதா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? பில்லு ஆனால் இவ தான் பே பண்ணுவா. இவ தான் உங்களுக்கு வாங்கி தர போறா, நான் கிடையாது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஏமா நீங்க பெருசா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. My God, யார் இந்த பையன்? பிரசன்யா, எங்க அம்மாவை இதை நீ வாங்க வச்சிரு, உனக்கு நியூ ட்ரெஸ் எடுத்து தரேன். சரி நான் வாங்கிக்கிறேன். சத்த மாப்பிள்ள நீ உங்களோட எனக்கு நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். இப்போ இதுக்கு யார் பே பண்றது? அதுக்கு நான் பே பண்ணிட்டேன், எனக்கு நீங்க தான் பே பண்ணணும். 500 ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கவா? இப்போ எங்க அம்மா ஏதோ ஓகே பண்ணாங்க. இப்போ பாத்தியா? இல்லடா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா அதனால நான் சிம்பிளா தான் இருக்கு. அப்போ ஸ்டோன் இருக்கும் வச்சு வாங்கி கொடுத்துரு. 1000 ரூபாய்க்கு உனக்கு இப்படி தான் வரும்னு சொன்னாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கரெக்டா? ஓ உங்களுக்கு போக போக மரியாதை கம்மியாகிட்டே போகுது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேற. ஏன் பேசுனியா? நானே பேச முடியாம நிக்க முடியாது. அப்ப அவளுக்கு நிக்க முடியல, அவளை போட்டு குடும்பப்படுத்துறீங்க பாத்தீங்களா? சரி போடா. எல்லாம் ஒன்னால வெச 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 வெச. அத்தை இப்போ ஒரு டாப் வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்களா? இந்த இடத்துக்குலாம் அம்பர்லாம் இல்லைல்ல, ஓப்பன் டாப் தானே இருந்தது. அப்போ ஓப்பன் டாப்ல நீங்க ஒன்று இல்லைன்னா நான் ஒன்று எடுத்துருக்கலாம்ல. அப்படி நான் யோசிச்சேன், ஒரு இது கொடுத்து 1000 ரூபாய்க்கு நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வீடு கிளம்பலாமா? 2 கொடுத்து 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம்ல. அப்படி சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுவும் நீங்க ஓப்பன் டாப் தானே எடுத்திருக்கீங்க. அப்படி ஒன்று தானே எடுத்துருக்குறேன், இன்னொன்று அம்பர்லாம் இல்லை. இப்போ அம்பர்லாவை விட்டுருங்க, சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நீங்க கேட்டது அம்பர்லா நம்ம வாங்கியாச்சு. இவங்க பஞ்சாயத்து நிக்க முடியாது. நீங்க கேட்கல. என்ன சாப்பிடுறீங்க? இட்லி சாப்பிட்டாச்சு. தட்டை மட்டும் சாப்பிடுறியா? வெயிட்லாம் பண்ண முடியாது, இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு அந்த மாதுளம் பழம்லாம் எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு போட்டுருக்குறா, நான் தானே பேசுறேன். நானால பிரெக்னன்ட் ஆறீங்க. இது எனக்கு புரியல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வாழ்க்கை இழந்த நாள், சந்தோஷமாக இருந்த நாள், ஆரம்ப ஆபத்து தெரியாத நாள். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. கைஸ் அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இனி நாளைக்கு
ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆனால் இந்த வீடியோ பார்த்துனுச்சு, இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ தீபாவளி முடிஞ்சு போச்சேன்னு. ஆனால் எனக்கு நாளைக்கு தான் தீபாவளி தெரியுது, நீ மூடு. அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சப்போஸ் இது டைமிங் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் இந்த வீடியோ கன்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம தீபாவளிக்கு பார்ப்போம். மிஸ் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன தொப்பையை கட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாத்துக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு ஃப்ரீ. நக்கல்யா அவனுக்கு. அப்படின்னு சிவா சொல்லுங்க. ஐயோ இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரஸ்னியா சிவா, நீரிட்டா சிவா. பாய். பாய்.